தனிமையை விட நிரந்தரம் எதுவும் இல்லை, தனிமையிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த காகம். வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எனக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தனிமையில் வாழ்ந்த இந்த காகத்துக்கு வெள்ளைப்புறா நண்பராக கிடைச்சிது. தனிமையிலிருந்து வெளியே வந்த காகம் புறா கிட்ட பழக ஆரம்பிச்சுது. ஒன்னாத்தான் பறந்தாங்க, ஒன்னாத்தான் சாப்பிட்டாங்க. சில நாள் இப்படியே போக ஒரு நாள் காகத்தை தேடி புறா வரல. புறாவை தேடி போன காகம் புறா கூட்டத்தில் இருக்கிறத பார்த்துச்சு. அங்க இருக்கிற புறாக்கள் புறா கிட்ட கேட்டுச்சு, நீ ஏன் காகம் கூட இருந்த, அதுவும் அது கருப்பு நிறமும் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணாங்க. எனக்காக என் புறா பேசும்னு பார்த்த காகம் தனிமையா இருக்கிறான்னு சொல்லிட்டு பழகின அவன் என்னையும் காகம் நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு அந்த புறா. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. எனக்கு உங்க சப்ஸ்கிரைப் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.